பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு துறை சார்ந்த வித்தியாசமான துறை சார்ந்த ஆளுமைகள், அவங்களோட அனுபவங்கள் அப்படின்னு பேசும் தலைமை ஒரு அழகிய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த வாரம் திரைப்படத்துறைக்குள் பயணிக்க இருக்கிறது. இந்த வார சிறப்பு விருந்தினரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனத்தை பற்றி சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறைகளை கடந்து, ஏன் அரை நூற்றாண்டு கால இந்திய திரைப்பட வரலாற்றை தன்னுடைய நினைவடுக்குகளில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் திரைப்பட வரலாற்றின் பக்கங்களை நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் ஒரு தவிர்க்க முடியாத தயாரிப்பு நிறுவனமாக இவர்களுடைய நிறுவனம் இருந்துகிட்டே இருக்கு. ஏராளமான நடிகர்கள், ஆகச்சிறந்த கலைஞர்கள், மகோன்னதமான படைப்புகள் அப்படின்னு திரைத்துறைக்கு இந்த நிறுவனம் வழங்கி இருக்கக்கூடிய பங்களிப்புகள் அப்படின்றது மறக்க முடியாதது, தவிர்க்க முடியாதது. அப்படிப்பட்ட சிறப்பு விருந்தினரைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி சந்திக்க இருக்கிறது. யார் அவர்? ஒரு அழகான தொகுப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. பார்த்த பிறகு பயணிக்கலாம். 1931ஆம் ஆண்டு திரையுலகில் நுழைந்து சுமார் 50 ஆண்டு காலம் இடைவிடாது உழைத்து பல்வேறு விதமான திரைப்படங்களை பல மொழிகளில் படைத்த திரு ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அவர்களை தென்னிந்திய திரையுலகின் சிற்பி என்று குறிப்பிடலாம். ஏவிஎம் நிறுவனத்தை காரைக்குடியில் ஆரம்பித்தார் திரு ஏ.வி. மெய்யப்பன் அவர்கள். காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டும் புதுப்பித்துக் கொண்டும் பயணிக்கும் ஏவிஎம் நிறுவனம் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், பெங்காலி, கன்னடம் மற்றும் சிங்கள மொழிகளில் சுமார் 175 படங்களுக்கு மேல் தயாரித்துள்ளது. தனது தந்தையாரின் சினிமா கனவுகளோடும் திரைப்பட தயாரிப்பு அனுபவங்களோடும் பயணித்த திரு ஏவிஎம் சரவணன் அவர்களின் தயாரிப்பில் வெளிவந்த பல திரைப்படங்கள் ரசிகர்களின் அமோக ஆதரவையும் பற்பல விருதுகளையும் தட்டிச் சென்றன. ஏவிஎம் நிறுவனத்தின் மலரும் நினைவுகளையும் 75 ஆண்டு கால திரைத்துறை வரலாற்றின் மறக்க முடியாத நிகழ்வுகளையும் நினைவு கூறுகின்றார் திரைப்பட தயாரிப்பு துறையின் ஜாம்பவான் ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம் பேசும் தலைமையில். என்ன நேயர்களே, திரைப்படத்துறையின் ஜாம்பவான் ஏவிஎம் நிறுவனத்தினுடைய ஏவிஎம் திரு சரவணன் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி சந்திக்க இருக்கிறது. ஏராளமான அனுபவங்கள், திரைத்துறை சார்ந்த அனுபவங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து பயணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஏவிஎம் அவங்களோட அனுபவம் அப்படின்றது திரைப்பட வரலாற்றோடு கூடிய ஒரு அனுபவமாகவே இருந்துட்டு இருக்கு சார். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் கேட்கணும். அதற்கு முன்பாக உங்கள் நிறுவனம் தயாரித்த படைப்புகள், நிறைய மகோன்னதமான படைப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு நெருக்கமான படம், ஏவிஎம் படத்தில் நெருக்கமான படம்னா எதை சொல்லுவீங்க? என்ன காரணம்? நெருக்கமான படம்னு சொல்கிறது, நாங்கள் எடுத்த எல்லா படமுமே நெருக்கமான படம் தான் எங்களை பொறுத்தவரை. ஒரு அன்பேவாவோ, ஒரு அதே கண்களோ, அல்லது ஒரு உயர்ந்த மனிதனோ, அல்லது சிவாஜியோ, நிறைய படங்கள் தான் சொல்லலாம். எல்லா படமும் நெருக்கமான படம் தான். ரஜினி சார் 9 படம் பண்ணிருக்காரு. 9 படமும் எங்களுக்கு நெருக்கமான படங்கள் தான். ஸோ தனித்தனி படம். அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லோயஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்தோம். தட் இஸ் சம்சாரம் அது மின்சாரம்னு. அந்த படம் எடுக்கிறதுக்கு காரணம் பிளான்லேயே இல்லை. அந்த படம் தர்மாத்முடுன்ற ஒரு தெலுங்கு படம், தர்மாத்முடுன்னு ஒரு தெலுங்கு படம். அந்த படத்தை தமிழ் எடுக்கலான்னு இப்போ இது பண்ணோம். ஸோ இப்போ விசுவை கூப்பிட்டு படத்தை போட்டு காட்டினா அவர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் சின்ன சேஞ்சஸ் பண்ணி இது பண்ணலான்னு. ஸோ அப்போ அவர்கிட்ட சொன்னால் ஒரு அமௌண்ட்டு கேட்டார் அவர். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் இந்த அமௌண்ட்டு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன், யூ லீவ் த திங்ஸ் டு மீ அப்படின்னு சொன்னேன். சரி சார், நீங்கள் என்ன பண்ணுங்கள் சார்னாரு. படத்தை பார்த்தா படம் ஃபினிஷ், நல்லவன் படம் ஃபினிஷ் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நான் என்ன அமௌண்ட் சொன்னேனோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட், எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அவருக்கு கொடுத்தேன். அவர் ஷாக் ஆகிட்டார். நல்ல சார், அன்றைக்கே என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த அமௌண்ட்டை. பட் படம் திருப்தியாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது கொடுக்கணுன்றது. அதே மாதிரி இன்னொரு படம் சொல்ல வேண்டியது, நான் 1958 ஏப்ரல் 8 வாசுமேனன் ரிசைன் பண்ணார். 9th அன்றைக்கி நான் ஸ்டுடியோவில் உட்காந்தேன். அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் மாமியார் மெச்சமரம் டைட்டிலில் இப்போ என் பேர் போட்டு தயாரிப்பு நிர்வாகம் எம் சரவணன். அப்போ 750 ரூபா சம்பளம் போட்டு கொடுத்தாங்க எனக்கு. நான் மதர்கிட்ட கூட கொடுப்பேன். அம்மா எங்கள் 50 ரூபா என் கையில் கொடுப்பாங்க, மீதி 700 ரூபா அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. எனக்கு செலவே கிடையாது, அந்த 50 ரூபாய்க்கு எனக்கு செலவு கிடையாது. ஸோ அந்த படத்தில் டைட்டிலில் என் பேர் 1959 ஜனவரி 23 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு சித்ராவில். ஆனால் முதல் நாள் கொஞ்சம் கூட்டம் இருந்து, 2ஆவது நாள் கொஞ்சம் இருந்து, 3ஆவது நாள் பார்த்தா தான் தெரிஞ்சது படம் ஃப்ளாப்புன்னு தெரிஞ்சது. ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. ஃபஸ்ட்டு டைட்டில் நம்ம பேர் அந்த படம் ஓடாமல் போச்சுன்னு. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் தெய்வ பிறவி வந்தது. அது
ஏப்ரல் 13 வந்தது 1960. அந்த படத்தில் ஒன்று திருப்தியாக இருந்தால் கூட எனக்கு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது. 31 வருஷம் கழித்து அதே கதையை எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டியம்மா என் கூட ரொம்ப அட்டாச்சு. ஸோ இந்த பாட்டிக்கும் பேரனுக்கு இருக்க பந்தத்தை வச்சு நான் இப்போ இந்த அத்தைன்றது வேண்டாம், மாமியார் இருக்கிறது வேண்டான்னு சொல்லிட்டு SSR பண்ணார், எம்என் ராஜன் பண்ணாங்க, எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட்டு. பட் அந்த கதைக்கு அவங்க ஃபிட்டின் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணேன், மனோரமாவை போட்டு பண்ணேன்னா மனோரமாவை போட்டதில் நிறைய இப்போ கான்ட்ரவர்ஷியல். அப்புறம் கற்புக்கரசன் பேர் வைக்கணும், கிடையவே கிடையாது, பாட்டி சொல்லிட்டா அதுதான் டைட்டில். ஏன்னா பாட்டியும் பேரன்றது என்ன டைட்டிலேயே வர்றது போது ஒரு ஃபேமிலி இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் அது மாற்ற மாட்டேன் நான் சொன்னேன். அந்த படமும் சொல்லிட்டு இப்படி போச்சு, ரொம்ப திருப்தியாக எங்களுக்கு இருந்தது. மனோரமா சமீபத்தில் இறந்தபோது நினைவு கூறப்பட்ட போது, ஊடகங்கள் எல்லாமே நினைவு கூறப்பட்ட போது, தில்லானா மோகனாம்பலுக்கு அடுத்தபடியாக சம்சாரம் அது மின்சாரத்தை தான் சொன்னாங்க அந்த கேரக்டர். அது ஆக்சுவலாக நீங்களும் அதோடு சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாட்டி சொல்லிட்டாதுலேயுமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. இதில் ஒரு வேடிக்கை என்னாச்சு, தெலுங்கில் படம் பண்ணோம். அது மனோரமா வந்து ஆச்சி என்கிட்ட வந்து கையை பிடிச்சிட்டு, ஏன்னா அப்பச்சின்னு தான் சொல்லுவாங்க. அப்பச்சி என்ன பிடிச்சி இப்படி பண்ணிட்டீங்க, என்ன தெலுங்கில் போடல. நான் சொன்னேன், ஹீரோயின் யார் வேணாலும் போடலாமா, எந்த லாங்குவேஜ் எல்லாம், இந்த நேட்டிவிட்டி கேரக்டர் வந்து அந்தந்த லோக்கல் ஆள் தான் இருக்கணும். சௌகார் ஜானிக்கு போட்டோம். சௌகார் ஜானி போட்டதுன்னா நான் சொன்னேன், இந்த நேட்டிவிட்டிக்கு வேணுன்றதுக்காக தான் நான் அவங்கள போட்டிருக்கேன். இந்த ஓர்மை அவங்க லாங்குவேஜ் எல்லாம் இந்த ஸ்லாங் எப்படி கம்முன்னு கடைன்றது நீங்கள் சொன்னீங்களோ அது மாதிரி அந்த லோக்கல் லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். தென் ஷி அக்செப்டட். அதுக்கப்புறம் அதே மாதிரி பானுமதியை போட்டு இதை எடுக்கும் போகும்போது, பாட்டி சொல்லிட்டாட்டை எடுக்க போகும்போது ரொம்ப நல்லா இருந்தாங்க அந்த பானுமதி அம்மா, அந்த ரோலில். ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார், ஐயோ இந்தம்மா ரொம்ப நல்லாயிருக்கு, இந்தம்மா வச்சு தமிழ் எடுத்துக்கலாமே. நான் சும்மா திருப்திக்காக பானுமதி கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னார். நோ மிஸ்டர் சரவணன், கிடையவே கிடையாது, மனோரமா கிரியேட்டட் த ரோல், நான் அந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பானுமதி வாயால் அந்த மாதிரி வர்றது, வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி இந்த மாதிரி மனோரமாவை வந்து ப்ரைஸ் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப திருப்தியாக மனோரமாட்ட சொன்னால் கண் கலங்கிட்டாங்க மனோரமா, இந்த மாதிரி பானுமதி சொன்னாங்க அவங்கள பற்றின்னு. அந்த மாதிரி ஆர்டிஸ்டுகளுக்குள்ளே சில பொறாமைகளும் உண்டு, போட்டிகளும் உண்டு, சில அப்ரிசியேஷனும் உண்டு. இப்போ நிறைய நம்ம தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம், கருப்பு வெள்ளை படங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்தில் சில படங்கள் பார்க்குறப்ப எங்களுக்கே வந்து ஒரு நோஸ்டாலஜிக், ஒரு பழைய நினைவுகள்லாம் வரப்ப, நீங்கள் அப்படி பார்க்குற போது சில படங்கள் ரொம்ப உங்களுக்கு மலரும் நினைவுகளாக, சில சம்பவங்கள் ரொம்ப நெருக்கமாக அப்படியே பழைய நினைவுகளில் மூழ்கிற மாதிரியான வாய்ப்புகள், அந்த படங்கள் ஏதாவது சொல்ல முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உயர்ந்த மனிதன் எடுத்துங்கன்னா, உயர்ந்த மனிதன் வந்து உத்தர் புருஷன்னு ஒரு பெங்காலி பிக்சர். கல்கட்டாவில் போய் நான் தான் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். சிவாஜி சாரை போய் பார்த்து படம் பண்ணலான்னு சொன்ன உடனே யார் டைரக்டர்னு கேட்டார். கிருஷ்ண பஞ்சனோன்னு அவர் ஐயோ அப்படின்னாரு. அவருக்கும் ஏதோ கிளாஷ். அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி, சார் நீங்கள் என்ன சார், நீங்கள் அவங்க புள்ள மாதிரி நீங்கள் போய் இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறீங்க, சரின்னு சொன்னார். அதே மாதிரி கிருஷ்ண மஞ்சுக்கிட்ட சொன்னோன்னா ஐயோ அவன் படத்தில் நான் பண்ண மாட்டேன்னார். அதுக்கப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ணி, சரி நான் பண்ணுறேன், உங்கள் இஷ்டம், நீங்கள் சொல்கிறீங்கிறது பண்ணுறேன். அந்த டாக்டர் ரோல் யாரை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அசோகன். ஐயோ அந்த துரோகியானார். அவருக்கும் ஆகாது. நான் சொன்னேன், சார் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க சார், 2 பேரும். அசோகன் எனக்கு குட் ஃப்ரெண்டு சார், அவருக்கு நான் அந்த ரோல் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன் சார், நீங்கள் உனக்காக நான் ஒத்துக்கிறேன் சார், அவனை இல்லைன்னா எவனாலும் ஒத்துக்க மாட்டேனா, என்கிட்ட ரொம்ப பெரியமாக இருப்பார் அவர், ஸோ உனக்காக ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த ஆக்டிங் சீன் வந்தது, டெத்து சீனு. அது அசோகன் வந்து பண்ண போகும்போது அசோகனுக்கு பதிலாக சிவாஜி கணேசன் ஆக்ட் பண்ணி காட்டினார் அந்த ரோலை எப்படி இருக்கணும் சார் டெத்து சீனுன்னு. உடனே அசோகனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னை இந்த பக்கத்தில் கூப்பிட்டு, அண்ணே என்னை கவுக்கலையா, அண்ணே அட பாவி, உனக்கு ரோல் ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்ருக்கா, நீ போய் இந்த பக்கத்தில் இவர் என்னை கூப்பிட்டு இந்த துரோகிக்கெல்லாம் நான் ஆக்டிங் சொல்லி கொடுக்க வேண்டியது, படம் நல்லா வரணும். இது மறக்க முடியாத இன்சிடெண்ட். 2 பேரும் 2 இது பண்ணால். பட் கடைசியில் அந்த சீன் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது. அதுக்கு அந்த சீன் அமையறது காரணம் சிவாஜி சார் தான். இன்னும் தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு சின்ன பிரேக் எடுத்து. பேசும் தலைமை நிகழ்ச்சியில் என்றைக்குமே திரைப்படங்கள் குறித்து பேசுகிறது அப்படின்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சம்பவமாகவே, ஒரு நிகழ்வாகவே இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஏவிஎம் மாதிரி ஒரு அரை நூற்றாண்டு கால நினைவுகளோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஏவிஎம் நிறுவனம் சார்ந்து பேசுகிற போது மனசுக்கு இன்னும் பசுமையான நினைவுகள் வந்து முட்டி மோதிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் பசுமையான நினைவுகளோடு பயணிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்து. ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு தான், அயராத உழைப்பு அப்படின்னு சொன்னால் அது ஃபாதர் தான் சொல்லணும்.